நரபலிக்காக கடத்த பார்த்தார்களா? அப்பாவி மக்களை குறிவைக்கும் பெண் போலீஸ் சாமியார். நடந்தது என்ன? எங்கேருந்து வரீங்க? என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? சார் ஒரு கோயிலுக்கு போனோம் சார். அவங்க எங்களுக்கு அடுத்து ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம் சார். மனுஷன்கிட்டலாம் ஃபோன் கேட்டால் யாருமே ஃபோன் கொடுக்குறீங்க சார். இப்படி கொடுக்காம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனுஷன் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு காட்டுக்கு போயிட்டோம் சார். அந்த காட்டுக்குள்ளே போனால் மனுஷனே கண்ணுக்கு தெரியலைங்க சார். 4 நாளாக காட்டிலேருந்து பசி எடுக்கல. ஆறில் வர தண்ணியே குடிச்சோங்க. குடித்ததுக்கப்புறம் எப்படியோ ஒரு நாள் மதியமாக ஒரு அண்ணாவை பார்த்தோம். அண்ணானா எங்கள் அப்பா வயசாகும். அவங்க தான் எங்களை கூட்டின்னு போலீஸ்கிட்ட விட்டு போனாங்க. அவங்க இல்லைன்னா வந்திருக்க மாட்டோம் சார். கடத்த பார்த்தாங்க. மனுஷங்க இல்லாத இடம் பார்த்து காட்டுக்குள்ள போயிட்டோம். 3 நாட்களா காட்டுக்குள் தவித்த 3 பேர். மாடு மேய்க்க சென்றவர் மீட்டனுப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் என்ன பிரச்சனைக்காக நீங்க போனீங்க? அப்படி ஏன் போனீங்க? கோயிலுக்கு போனோம் சார். கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கலான்னு போனோம் சார். அப்புறம் ஏன் என்ன பிரச்சனைக்கு ஏன் காட்டுக்குள்ள போயிட்டீங்க? சார் எங்களுக்கு அடுத்த வாரம் எங்களுக்கு தெரிஞ்சதுமே நாங்கள் அங்கேருந்து வெளியேறிட்டோம் சார். 20 பேர் பிளான் போட்டாங்க சார். 20 பேர் கடத்துறதுக்கு பிளான் போட்டாங்க. அதுக்கு அந்த பூசாரி அம்மா தான் அதுக்கு ஹெட்டு. எல்லாரையும் வச்சுருந்தாங்க. எதுக்காக பூசாரி அம்மா அந்த மாதிரி பண்ணாங்க சார்? அவங்க அதே வேலையாக தான் இருக்காங்க சார். அங்கே என்ன பிரச்சனை கிடையாது. அவங்க வர்றவங்களெல்லாம் இப்படி காட்டி அனுப்பிச்சிருக்காங்க சார். அங்கே தப்பிச்சு வந்தது நாங்கள் 3 பேர் மட்டும்தான். எங்கள் அம்மா, நானும் என் தம்பி மட்டும்தான் அங்கே தப்பிச்சு வந்தது சார். அந்த காட்டுக்கு போகலன்னா மனுஷன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா கொண்டு போயிட்டுப்பாங்க சார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரியா, வயது 40. அவருக்கு பேய் பிடித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பேய் ஓட்டுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு பேய் விரட்ட தனது மகனை அழைத்து கொண்டு பிரியா 3 பேரும் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது அங்கு பேய் விரட்ட சென்ற இடத்தில் அங்கேயே தங்கி பேய் விரட்டி கொள்ள வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அங்கேயே 3 பேரும் தங்கியுள்ளனர். கோவில் வளாகத்தில் முடிசொடை போட்ட போலி சாமியாடி பெண் ஒருவர் சந்தேகிக்கும்படி நடந்து கொண்டதாக தெரிகிறது. பிரியாவின் மகள் கல்லூரி படிப்பதால் நம்மை கடத்தி விடுவார்கள் என்று எண்ணி அந்த கோவில் வளாகத்தை விட்டு புறப்பட்டு செல்ல முடிவு செய்துள்ளார். அப்போது 3 பேரும் இடம் மாறி மாறி சென்ற போதும் அந்த சடை பின்னல் போட்ட பெண் சாமியாடி பின்தொடர்ந்து சென்றுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கல்லூரி மாணவி தனது தாய் பிரியா மற்றும் 14 வயது தம்பியை அழைத்து கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். ஓட்டம் பிடித்ததில் 3 பேரும் புதுப்பாளையம் பகுதியில் உள்ள காட்டுக்குள் சென்றுள்ளனர். 3 பேரும் 2 இரவு 3 பகல் காட்டுக்குள்ளேயே நடந்து ஓடையில் ஓடிய தண்ணீரை குடித்து ஓடை வழியாக ஓடியுள்ளனர். இந்த நிலையில் ஜோலார்பேட்டையில் உள்ள பிரியாவின் கணவர் புகழேந்தியவர்கள் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை காணவில்லை என்று ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தேட ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில காட்டுக்குள் எவ்வித தொடர்பு சாதனமும் இல்லாத 3 பேர் மிகுந்த பசியில் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் காட்டுக்குள் சுற்றிய களைப்பின் ஆற்று ஓடை அருகே அமர்ந்து யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க என்று சிறுவன் கத்தி சத்தம் போட்டுள்ளான். அப்போது அங்கு மாடு மேய்க்க சென்ற ஒரு நபர் 3 பேரையும் கண்டு அதிர்ச்சி அடைந்து அவர்களுக்கு உடை கொடுத்து காலணி கொடுத்து நடந்ததை கேட்டறிந்து அருகில் உள்ள புதுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் புதுப்பாளையம் போலீசார் ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்து அங்கு சென்ற ஜோலார்பேட்டை போலீசார் 3 பேரையும் மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். சரி, எந்த கோயிலுக்கு போனீங்க? திருமலை மாவட்டத்துக்குள்ள புதூர் மாரியம்மன் ஒரு கோயிலுங்க சார். அந்த கோயில் தான். அங்கே அந்த கோயிலோட சாமியார் தான் அந்த மாதிரி பண்ணுதா பூசாரி? சாமியார் இல்லை, பொம்பளை பூசாரியா ஒரு அம்மா இருக்காங்க. ஜடை போட்டு சாமி ஜடை போடும்ல, அந்த மாதிரி போட்டவங்க தான் ட்ரை பண்ணாங்க சார். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு கடத்த போகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சார்? அவங்கக்கிட்டே தான் நாங்கள் இருந்தோம் சார். இந்த சைடு வா, நான் எங்கே போனாலும் இப்படி வான்னாங்க சார். அப்படி போக வேணான்னு மனசுக்குள்ளே தோணதால் போகலிங்க சார்.
அவங்க அடிக்கடி கூப்பிட்றாங்களேன்றதும் எங்களுக்கு பயம் வந்துச்சுங்க சார். தப்பிச்சு போனாக்க நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், கரெக்டாக அந்த இடத்தான வந்து நிற்கிறாங்க சார். அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலான்னு போயிட்டு வேறு கோயிலான போகிறோம், அப்பவும் அவங்க அங்கே வராங்க சார். அதுக்கு தான் பயம் வந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் தான் காடு ஏறிட்டோம். ஏன் நீங்கள் வந்து ஊருக்கு வரல, ஏன் காடுக்கு போனீங்க? சார் ஊருக்கு வந்துட்டா அவங்களுடைய ஆளுங்க அங்கே சுற்றுவாங்களோன்னு பயம் சார். இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு எதுனா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். அப்புறம் எப்படி அவங்க ஆளுங்க சுற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதை வச்சு கற்பனையிலே வந்து இருந்துட்டீங்களா? ஆமாங்க சார். நீங்களா அங்கே கற்பனை வந்து புது பண்ணிக்கினீங்க? இடம் சார். இது வரைக்கும் ஒரு நாள் கூட போனது இல்லைங்க சார். அங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. தெரிஞ்சவங்க இருந்திருந்தா கூட தைரியமாக இருந்துட்டுப்போம் சார். புது இடத்துல போயிட்டு யாரை நம்புறதுன்னு தெரியலிங்க சார். ஃபோன் கேட்டாலும் ஒருத்தரும் தரமாட்டேன்றாங்களேன்னு ஒரு கோவம் சார். அதனால தான் மனுஷன் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோம் சார் நாங்கள் காட்டுக்கு. காட்டில் போய் எப்படிமா இருந்தீங்க? சார் காட்டில் இருக்கிறோமே தவிர பசி எடுக்கலை, தண்ணி தாகம் எடுக்கலை. எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நடந்துன்னு வந்தோம் சார். எந்த வழியாக நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம் எதுவுமே தெரியலைங்க சார். கால் வலியாக இருக்கட்டும், எந்த வழியாக இருக்கட்டும், நடந்துக்கினே இருக்கணும்ன்ட்டு நடந்துனே இருந்தோம் சார். அப்புறம் எப்படி அங்கேருந்து வெளியே வரணும்னு தோணுச்சு, எப்படி வந்தீங்க? சார் ஒரு ஆறு போனதால் சரி இந்த ஆறு வழியாகவே நடக்கலான்னு கொஞ்சம் தூரம் நடந்தோம் சார். அங்கேயே குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் நனைச்சதுக்கப்புறம் போயிட்டு நடுங்கிட்டு உக்காந்து இருந்தேன் சார். என் தம்பி வந்து எய்மோ யாராச்சும் இருந்தால் வாங்கலேன் அப்படின்னு கத்தனான் சார். அங்கே மாடு மேய்க்க வந்திருக்காங்க ஒரே ஒரு அண்ணா. அந்த அண்ணா தான் என்னாச்சோன்ட்டு வந்து பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொன்னதுக்கப்புறம் நடுங்கின்றதை பார்த்து அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க, செப்பலை கொடுத்தாங்க. அவங்க கூட தான் வந்தோம். அவங்க தான் கூட்டின்னு வந்தாங்க சார். போலீஸில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்டு? இப்போ என்னப்பா பிரச்சனை, எதுக்காக இப்படி மறைக்கிறீங்க? இல்லைம்மா, எதுக்காக மறைக்கிறீங்க முதல் அதை சொல்லுங்கள். நாங்களே கூட்டின்னு வந்தாங்க, நாங்களே பிடிச்சின்னு போய் நாங்களே ஆடி பின்னர் வீட்டிற்கு சென்ற 3 பேரும் திடீரென்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டில் நடந்த காரணத்தினால் கால்களில் காயத்துடன் கல்லூரி மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் வீடியோ எடுப்பது செய்தியாளர் என்று அறிந்து கொண்ட மேற்கொண்டு எந்த தகவலும் அளிக்க மறுத்துவிட்டனர். தாய் மற்றும் பிள்ளைகள் பேய் ஓட்டுவதற்கு சென்று காட்டுக்குள் ஓடி வீடு திரும்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.